ஹாய், குட் ஈவினிங்ப்பா. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வாய்ஸ் மட்டும் ஆடியோபிளாக மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, வாய்ஸ் கேட்குதா? ஓகே, ஸோ வாய்ஸ் மட்டும் கேட்குதான் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? ஸோ எப்பயும் சொல்கிறதான், நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த அஸ்பெக்டில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறது வாய்ஸ் மட்டும் ஆடியோபிளாக மட்டும் கீழே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். குட் ஈவினிங்ப்பா. வாய்ஸ் கேட்குதா? எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் பேர் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், உங்களோட நேம். ஸோ விச் பிளேஸ் யூ ஆர், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இல்லைனா எந்த பிளேஸ்? குட் ஈவினிங்ப்பா. புரூஸ் வந்துட்டீங்களா? குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஜிஇ சார். குட் ஈவினிங் சார். ஓகே, ஸோ எப்பயும் போல் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வந்து இப்போ ஜாகிரஃபி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜாகிரஃபி பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எப்பயும் போல் தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, தஞ்சாவூர். ஓகேம்மா, தஞ்சாவூர் ஃபைன். இங்கே ஒரு மேம் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. ஓகே ஃபைன். ஹிமாலயா ரேஞ்சஸ். ஓகேவா? ஸோ ஹவ் ஆர் த ஹிமாலயா ரேஞ்சஸ் ஒரிஜினேட் வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம், அதில் கொஞ்சம் உள்ளே மறைஞ்சிருந்துச்சு. ஓகே, இதான் வந்து அருணாச்சல பிரதேஷ். ஓகே, ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்து பார்த்தோன்னா எந்த டேரக்ஷனில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக கொஸ்டின் ஆன்சருமே தப்பாக இருக்குன்னு சொன்னோமா? ஸோ எந்த இடத்துல இருந்துன்னா அருணாச்சல பிரதேஷ் இந்த ரீஜனில் இருக்கும். ஓகேவா? அதாவது சவுத்து வெஸ்ட்டில் இருந்து நார்த் ஈஸ்ட் வரைய, நார்த் ஈஸ்ட்டு. ஸோ இந்த டேரக்ஷனில் இருக்கிறது தான் அது அருணாச்சல பிரதேஷ். அந்த ஹில்ஸோட டேரக்ஷன் சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் வரையும் இருக்கும். ஸோ சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த்து ஈஸ்ட், இந்த இடத்துல ஈஸ்ட்னு வரணும், தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? மற்ற வந்து பார்த்தோன்னா ஆராவளி மலைத்தொடர், ரொம்ப முக்கியமான மலைத்தொடர் ஆராவளி மலைத்தொடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய ஹீல்ஸ் நேம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா காராகோரம் ரேஞ்சு, லடாக் ரேஞ்சு, சாஸ்கர் ரேஞ்சு, இதெல்லாம் வந்து அந்த ஹீல்ஸ் ஏரியா, அதாவது அந்த மலைத்தொடர்கள் நம்ம சொல்லுவோம், ரேஞ்சஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஞ்சஸ். இது வந்து ஹிமாலயா ரேஞ்சஸ். இதை தவிர எக்கச்சக்கமான ரேஞ்சஸ் இருக்குது. ஓகே, நான் எப்போயும் சொல்லுறேன்ப்பா, இருக்கிற மெட்டீரியல் வந்து நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா சோர்ஸு விசன் அகாடமின்னு போட்டிங்க அப்படின்னா கூகுளில் விசன் அகாடமின்னு பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா விசைன் அகாடமி. ஓகே, ஸோ அந்த விசன் அகாடமியில் உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போகும்பொழுது அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் லைவ் கிளாஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரெண்டுமே கொடுக்குறோம். அப்போ டிஎன்பிசி கொடுக்குறோம், டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஆர்எஸ்பி டெட்டு, அதேமாதிரி பேங்க், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி. ஓகேவா? ஸோ மாரத்தான் செஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இருக்குது உங்களுக்கு சண்டே ஏதாவது ரெடி பண்ணுவோம் மாரத்தான் செஷன் ப்ரூஸு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கு போகிறோம். இதே டிஎன்பிசி போனாலும் உங்களுக்கு என்னென்ன கிளாஸுன்னு லைட்டாக நான் சொல்லிக்கிறேன். டிஎன்பிசியில் என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியை பொறுத்தவரை
காலைல ஸ்பீட் மேக்ஸ் இருக்கும், அதுலேயுமே ஆர்ஆர்பி மார்னிங் ஒரு ஆர்ஆர்பி இருக்கும்பா. ஓகே, அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி. மோஸ்ட்லி இது நீங்கள் இதை பார்க்காதீங்க. ஓகே, ஸோ இன்றைக்குள்ளதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரியும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் அப்டேட் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து 3ஆம் தேதியா? இது வந்து 3ஆம் தேதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே இது டிஎன்பிஎஸ்சி. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மேக்ஸ் கிளாஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ். இந்த மாதிரி முகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ஆர்ஆர்பி படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதில் முகல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஓகேவா? இதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 AM உங்களுக்கு 10th ஜாகிரஃபி யூனிட் 4 இந்தியன் ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதை கொண்டு போகிறாங்க. அடுத்து 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி 6 to 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டு. ஸோ இதுவுமே என்ன பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. ஓகேவா? இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்குப்பா. இதே மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் கொண்டு போகிறாங்கன்னு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸுக்கு T1 USRP அது கொண்டு போகிறாங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அது வந்து 4 to 5 PM வந்து திருக்குறள். ஓகேவா? ஓகே, எங்களுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்டான திருக்குறள். ஸோ அதுவுமே குன்றக்கடிகள். ஓகே, அது கொண்டு போகிறாங்க. அடுத்து 9 to 10 வந்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அது கொண்டு போகிறாங்க டிஎன்பிஎஸ்சியில். அடுத்து 10 to 11 எடுத்திங்க அப்படின்னா தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் 10 to 11. அப்போ காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து உங்களுக்கு கண்டினியூஸ் என்ன பண்ணுறோம், ப்ரைவேட்டிங் இந்த கிளாஸஸ், இந்த லைவ் கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? 10 PM to 11 PM. ஓகே, இந்த மாதிரி வரிசையாக கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறோம்ப்பா. ஸோ அதை தவிர உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 டெஸ்ட் வந்து ஃப்ரீ. ஸோ ஆக்சுவலாக வந்து 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு, டெஸ்ட் 1 டெஸ்ட் 2. இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 லெவலில் கூடிய டெஸ்ட்டுப்பா. ஸோ இதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கூடிய டெஸ்ட்டு. ஸோ இதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபைன், இவ்வளோ எடுத்துகிட்டேன். பட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி இதுவுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுவுமே நம்ம கிளாஸஸ் கொண்டு வர போகிறோம். இதோட கிளாஸஸுமே கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது அடுத்த பேங்க் ஆர்ஆர்பி அண்ட் என்டிபிசி. ஓகே, இதை எடுத்திங்க அப்படின்னா இதுலேயுமே அதே மாதிரி தான். ஸோ என்னென்ன கிளாஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 3ஆம் தேதியா? மேபி மாறி வந்துருச்சோ. ஓகே, டிஎன்பிஎஸ்சி வந்துருச்சு போல. சரி, ஓகேப்பா, சாரி ரொம்ப டிலே பண்ணிட்டேன் போல். ஸோ அடுத்தது போவோம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஒரு அஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெகா ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்களும் யூஸ் பண்ணிங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. அது என்னன்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கோர்சஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் ஒரு 1599 rupees. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் எடுத்திங்க அப்படின்னா 15,999 ரூபா. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு 9 rupees ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸு. ஓகே, கிட்டத்தட்ட 16,000 ரூபா. அதை ரெடியூஸ் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1599 அந்த அமௌண்ட் உள்ள ப்ரைஸ் எவ்வளோ டிஎன்பிஎஸ்சி கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதோட பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பேட்ச். ஓகே, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பேட்சில் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்கப்பா. இது என்னென்னா ஜஸ்ட் வந்து ஒரு 3 days மட்டும் தான் இருக்குது. அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 3 days மட்டும் தான் அதோட லிமிட்டு. ஓகே, லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். லிமிட்டட் ஆஃபர். ஓகேவா? ஸோ லிமிட்டட் ஆஃபர் தான். இந்த ஒரு 3 days வந்து இது கொண்டு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படி வந்து நம்ம யூடியூப் கிளாஸ் கொண்டு போகிறோமோ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு போகிறாங்க. மார்னிங் அதாவது 6:30 to 8:30 இது 2 டைமே நடக்கும், ஈவினிங் அண்ட் மார்னிங். ஓகேவா? ஸோ ஏஎம்முக்கும் நடக்கும், அதேமாதிரி பிஎம்முக்கும் நடக்கும். மார்னிங் நடக்கும், ஈவினிங் நடக்கும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் அப்கமிங் கிளாஸஸ்க்கு. குரூப் 1, குரூப் 2 அண்டு குரூப் 4. குரூப் 4 எடுத்திங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ அதுக்குமே இந்த கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ உங்களோட ஃபீச்சர் இருக்குது. ஸோ இது என்னோட ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 200+ லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், தென் டிஜிட்டல் புக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாமே வந்து டிஜிட்டல் புக்காக கொடுத்துருவாங்க. எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, டிஜிட்டல் புக்காக கொடுத்துருவாங்க. தென் நம்ம சென்ட்ரல்லையே நீங்கள் என்ன பண்ணலாம்,
மேபி ஃபுல் பேமெண்ட் பண்ணி படிக்கனாலும் படிச்சுக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த கோர்ஸ் வந்து ஆன்லைனுக்கு கொடுக்குறோம். ஸோ ஆஃப்லைனில் அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், குரம்பேடு, டி நகர், ஆத்தூர், திருச்செங்கோடு, பண்டலகுண்டு, அம்பத்தூர், ஸோ எல்லா இடத்துலையும் இந்த பிரான்ச் இருக்குது. வேறு ஏதாச்சும் இந்த கோர்ஸ் இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, 8939244344 ஓகே, ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டவுட்டெல்லாம் கேட்டுக்கலாம். சரி, ஓகேப்பா. ஸோ நீ கிளாஸ்க்குள்ளே போயிருமா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறேன்னு சொன்னேன், போக மாட்டேங்கிறாரேன்னு பார்க்குறீங்களா? ஓகே, போயிடும். ஓகே, ஸோ கம் டு த பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் ஹிமாலய ரேஞ்சஸ், இந்த ஹிமாலய ரேஞ்சஸ் எடுத்திங்கன்னா அப்படின்னா நமக்கு என்னென்ன ஹிமாலய ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சாஸ்கர், லடாக். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹிமாலய ரேஞ்சஸோட நேம்ஸு அண்டு முக்கியமான கீல்ஸோட நேம்ஸ். ஓகேவா? கீல்ஸோட நேம்ஸ் ஐ திங்க் உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ரேஞ்செலாம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா முக்கியமாக மேலேருந்து வரும்பொழுது இது வந்து டிரான்ஸ் ஹிமாலயான்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகே, திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ். டிரான்செண்டர் அதெல்லாம் சொல்லுவாங்க. டிரான்ஸ்னால் ரொம்ப அதை தாண்டி, அதான் டிரான்செண்டர். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஹிமாலயாஸ். அதை தவிர வந்து பார்த்தா ஹிமாலயாஸ் ஒரு 3 இருப்பாங்க. ஹிமாத்ரி, ஹிமாச்சல் அண்டு சிவாலிக். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவாலிக். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 3 பிரிப்பாங்கப்பா. இதை தாண்டி தான் உங்களுக்கு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தனியாக வரும். இதை தாண்டி தான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தனியாக வரும். அதை தவிர எடுத்திங்க அப்படின்னா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் இந்த மலைகள் வரும். இந்த மலையை தான் இந்த மாதிரி ஃபர்தராக வகைப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காரக்கோரம். ஓகேவா? லடாக்கில் காரக்கோரம் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். காரக்கோரம் மேபி ஃபஸ்ட்டு படிக்க புரியாது. காரக்கோரம். ஓகே, விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜூம் கம்மியாக இருக்குது. ஜூம் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ உங்களுக்கு இப்போ விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன்பா. ஓகேவா? ஐ திங்க் உங்களுக்கு இப்போ ஓகே நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ், காரக்கோரம் மேலே இருக்க போதே காரக்கோரம் ரொம்ப முக்கியமானது. காரக்கோரம் அடுத்து நடுவில் இருக்குது லடாக்கு, அடுத்து ஜாஸ்கர். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஜாஸ்கர். இங்கிட்ட இருக்குது பீர்பாஞ்சல். இந்த மாதிரி 4 ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒன்று வந்து காரக்கோரம், அடுத்து வந்து லடாக், அடுத்து ஜாஸ்கர், லடாக் அண்டு ஜாஸ்கர், அடுத்து பீர்பாஞ்சால். இந்த மாதிரி பேரலாக வரிசையாக மலைகள் தொடர்ச்சியாக இருக்கும். ஸோ அது தட் இஸ் கால்டு இந்த மாதிரி நேமெல்லாம். காரக்கோரம், காரக்கோரம். யாரப்பா அது? காரக்குழம்பு. ஓகே சார், எங்களுக்கு சாம்பார் தான் பிடிக்கும். ஏண்டா திவ்யாமா கொஞ்சம் கிளாஸ்மா, இது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸு. ஸோ நம்ம சீரியஸாக படிப்போம். ஓகேவா? காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், அடுத்து பீர்பாஞ்சல் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கும். இங்கே காரக்கோரம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா லடாக்கில் இருக்கும். பீர்பாஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும். ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது. பீர்பாஞ்சல், ஜாஸ்கர் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கும். இதை கொஞ்சம் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஓகே, இந்த இதை பார்த்துக்க இந்த பேரில் ஆர்டர் படி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதை தாண்டி கைலாஸ் மவுண்டன் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி வந்து கைலாஸ் மவுண்டன். அந்த கைலாஸ் மவுண்டன் பக்கத்தில் தான் மான்சோவர்னு ஒரு பிளேஸ் இருக்கும். கைலாஸ் மவுண்டன் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபேமஸான சிவன் கோயில் இருக்குது. ஓகே, தட்ஸ் கால்டு கைலாஸ் மவுண்டன். அந்த கைலாஸ் மவுண்டனில் ஜாஸ்கர்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஐ மீன் மான்சோவர்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். மான்சோவர். அந்த மான்சோவரில் தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிரம்மபுத்திரா. ரொம்ப முக்கியம். மான்சோவரில் என்ன ஃபார்ம் ஆகும்? பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஃபார்ம் ஆகும். அதே தெரிஞ்சுங்க. ஓகே, மான்சோவரில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, மான்சோவர் என்ன கிரியேட் ஆகுனா பிரம்மபுத்திரா ரிவர். அதேமாதிரி அதுக்கு கீழே கொஞ்சம் எடுத்திங்க அப்படின்னா சட்லஜ் ரிவரும் ஃபார்ம் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா பிரம்மபுத்திரா ரிவருமே ஃபார்ம் ஆகும். ஓகே, மேலே அடுத்து இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மான்சோவர் பக்கத்தில் இந்த சைடு பக்கத்தில் என்ன இருக்குன்னா இண்டஸ் ரிவர் ஃபார்ம் ஆகும். இந்த இண்டஸ் ரிவர் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டஸ் ரிவர் தான் என்ன ஆகும் உங்களுக்கு
இந்த இண்டஸ் ரிவர் தான் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும், லடாக்கு அந்த பகுதி வழியாக சென்று நேராக வந்து பாகிஸ்தான் போகும். ஸோ பாகிஸ்தான் வந்து நேராக அரபிக்கடல் போய் கலக்கும், அரபிக்கடல் போய் என்ன கலக்கும், அரபிக்கடல் போய் கலக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு ஒன்றா கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே ஃபைன். இதில் வேறு என்ன சார் மலைகள் இருக்கும் அப்படின்னா, கேனட்னு ஒரு மலை இருக்கும். அடுத்து நந்தா தேவி, ரொம்ப முக்கியமானது நந்தா தேவி. சிவாலிக் லாஸ்ட்டாக இருக்குது, சிவாலிக் அடுத்து நந்தா தேவி. அடுத்து மவுண்ட் எவரெஸ்ட். ஓகே, மவுண்ட் எவரெஸ்ட்டு உலகிலே ரொம்ப பெரிய பீக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பீக்கு அப்படின்னா மலைகள் தொடர்ச்சியாக இருக்கும், அதில் ஏதோ ஒரு மலை மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டு. இந்தியாவில் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய எவரெஸ்ட்டு. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்குப்பா, இந்தியாவில் கிடையாது. மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க அடிக்கடி, நேபாளில் இருக்குது, இந்தியாவில் கிடையாது. ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃபைன். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹிமாலயா ரேஞ்சஸ் பார்த்தோமா. இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். ஒன்று காரோ, காசி, ஜெயிண்டியா. காசி, ஜெயிண்டியா இந்த மாதிரி வரிசையாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம், அவருக்கு ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்து பட்கைக்கும், இந்த இடத்துல இருக்க இது பேர் வந்து பட்கைக்கும், அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பேர், அதனால் பட்கைக்கும் சொல்லுவாங்க. பட்கைக்கும் வச்சு உங்களுக்கு ஃபெலியும் தெரியும்னு நினைக்கிறேன். பட்கைக்கும் PA பட்கை PATKAI பட்கைக்கும். ஓகே, ஸோ அது தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாகா ஹில்ஸு, அதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகே, அடுத்து பிரம்மபுத்திரா ரிவர் வருது. அடுத்து மிசோ ஹில்ஸ், அடுத்து கால்டு மிசோ ஹில்ஸ். ஓகே, மிசோ ஹில்ஸ் ஆல்சோ கால்டு ப்ளூ மவுண்டெயின், அது என்ன பேர் அப்படின்னா ப்ளூ மவுண்டெயின். மிசோ ஹில்ஸ் ஆல்சோ கால்டு ப்ளூ மவுண்டெயின். ஓகேவா? அதை தொடர்ந்து ஆரவழி ரேஞ்சஸ், உங்களுக்கு நல்லா தெரியும் ஆரவழி ரேஞ்சஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மால்வா பிளாட்டியூ, அடுத்து விந்தியா ரேஞ்சஸ், அது சாத்புரா ரேஞ்சஸ், சோட்டநாக்பூர் பிளாட்டியூ. ஸோ இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். இது எல்லாமே ஃபிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து கொஸ்டின் ரிப்பீட்டாக வரும், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அழகாக அதை லொக்கேஷன் கேட்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் கொடுத்து கேட்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ரெயின்ஃபால். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்குறது ரெயின்ஃபால். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் இஸ் காமன் இந்த விச் பார்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் த ப்ரீ மான்சூன் பீரியட். ஓகே, பருவமழைக்கு முந்தைய காலத்தில் இந்தியாவின் எந்த பகுதியில் வெப்பச்சலன மழைப்பொழிவுகள் பொதுவானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா. ஓகே, கேரளா கடற்கரை, சோட்டநாக்பூர் பிளாட்டியூ அண்டு கிழக்கு இமயமலை. ஓகே, கிழக்கு இமயமலை. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் இந்த நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க தான் போகிறோம். கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க தான் போகிறோம். சோட்டநாக்பூர் பிளாட்டியூ, ரைட்டு, சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து சீதாம்பா கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்க. ப்ரூஸ், வெரி குட், சூப்பர். அதாவது கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் என்னெல்லாம் பார்ப்போம். நம்ம மழைப்பொழிவு நம்ம படிக்கிறோமா, ஜென்ரலாக மழைப்பொழிவை வந்து இந்த மாதிரி 3 வகைப்படுத்துவாங்கப்பா. ஜென்ரலாக மழைப்பொழிவை 3 வகைப்படுத்துவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மலைத்துளியை இந்த மாதிரி 3 வகைப்படுத்துவாங்க. ஒன்று ஆரோகிராஃபிக் அண்டு இந்த ஃப்ரண்டல் அண்டு கன்வென்ஷனல். ஸோ இந்த மாதிரி 3 வகைப்படுத்துவாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த டைப் ஆஃப் த ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபாலை வந்து இந்த மாதிரி 3 வகைப்படுத்துவாங்க. ஸோ அந்த ஆங்கிள் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன வகைப்படுத்துவோம் அப்படின்னா ஓரோகிராஃபிக் அப்படின்னா மலை மூலம் நடக்கிறதா ஓரோகிராஃபிக். ஓகே, ஸோ மலைகள் மூலம் நடக்கிறதா ஓரோகிராஃபிக். ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாக வந்து மலைகள் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். இப்போ நம்ம காற்று இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த காற்று பட்டு மேலே போகும். அப்போ மேலே போக உங்களுக்கு நல்லா தெரியும் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வரும். காற்று மேலே போக டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? எவ்வளோ குறையும் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட்டு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? நார்மல் லேப்ஸ் ரேட்டு சொல்லுவாங்க. லேப்ஸ். ஓகே, அது எவ்வளோ குறையும் அப்படின்னா 6.5 டிகிரி வந்து குறையும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும். 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும் ஒவ்வொரு இதுக்கும். 0.5 டிகிரி செல்சியஸ் குறையும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும். அதனால் பெர் கிலோமீட்டர் நம்ம போட்டிருக்கேன். பெர் கிலோமீட்டர் அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.5 கிலோமீட்டர் ரெடியூஸ் ஆகும். மறந்துடாதீங்க. என்ன ஆகும்? 6.5%
டெம்பரேச்சர் வந்து குறையும். ஓகே, டெம்பரேச்சர் குறையும். அப்போ போக போக ரொம்ப கூலிங் அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த டயத்தில் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா மேகங்கள் உருவாகும். என்ன உருவாகும்? மேகங்கள் உருவாகும். இந்த மாதிரி வரக்கூடிய காற்று எல்லாமே மேலே, ஏன்னா மேலே போகும்போதே காற்று குளிர்ச்சி அடைஞ்சிடும், ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும், அது அப்படியே ஸ்டோர் ஆகிடும். தட் இஸ் கால்டு ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். இது மோஸ்ட்லி வந்து மலைகள் ரீஜன் எங்கெங்கே இருக்கோ அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமாக பெய்யும். வெஸ்டர்ன் காட்ஸ்னாலே நமக்கு எந்த வந்துடும்? கேரளா. ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? மலையில் இருக்கிற இடத்துல ஓரோஜனிக்கு ஓரோகிராஃபிக் இது வந்து கிரியேட் ஆகும். ஓரோகிராஃபிக். ஓகேவா? இந்த ஓரோகிராஃபிக் கிரியேட் ஆகுது. அப்போ இங்கிட்டு இருக்க பகுதி என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். இங்கேயும் ஆக்சுவலாக வந்து ஒரு சைடு ஃபுல்லாக மழை பெய்யும், ஆனால் ஒரு சைடு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக மழை பெய்யும், ஒரு சைடு நடக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. ஓகே, இது வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெயின்ஃபால் கிட்டத்தட்ட மோர் தென் 400 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். மோர் தென் 400 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு மழை பெய்யுன்னு பார்த்துங்க. அப்படியே பேரலாக ஒரு மலை நடுவுறதுனால ஆக்சுவலாக இங்கேயுமே எல்லாமே மேகமாக போய் மழையாக பெஞ்சிரும், இங்கே எதுவுமே வராது. இது என்ன சொல்லுவாங்கன்னா ரெயின் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ரெயின் ஷேடோ. ஓகேவா? ரெயின் ஷேடோன்னு சொல்லுவாங்க. அந்த சைடு மலைகளே பெய்யாது, அதாவது அதோட மீனிங் மலைகளே பெய்யாது, ரெயின் ஷேடோ. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பூனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, பூனே, அடுத்த ஓசூர், இந்த மாதிரி இடத்துல மழையே பெய்யாது. ஓகே, ஸோ அதுக்காக அதாவது மழை பெய்யாது மீன்ஸ் அங்கே மலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அது ஒரு டைப்பு. அப்போ ஓரோகிராஃபிக் வந்து மலைகள் மூலம் நடக்கக்கூடியதாக ஓரோகிராஃபிக். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன பார்க்கணும்? ஃப்ரண்டல். இது ஓகே, ஃப்ரண்டல் அப்படின்னா உங்களுக்கு அதாவது காற்றெல்லாம் மாய்ச்சர்லாம் சேர்ந்து எனி டைமே இருக்கும், அதான் வந்து ஃப்ரண்டல். ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃப்ரண்டல் மூலம் உங்களுக்கு மழை பெய்யும்பா. ஃப்ரண்டல் எப்படி பெய்யுது அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா காற்று பட்டு மேலே போய் ஒரு மேகமாக உருவாகி மழை பெய்யுது. இதுதான் இதோட கான்செப்ட் ஓரோகிராஃபிக். பட் இது அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சில இடத்துல வார்ம் ஏர் இருக்கும், ரொம்ப குளிர்ச்சி, அதாவது ரொம்ப ஹீட் இருக்கும். இன்னொரு கூல் டெம்பரேச்சர். ஓகே, கூல் டெம்பரேச்சர் அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கூலிங் டெம்பரேச்சர் ஏர் எடுத்திங்க அப்படின்னா இதோட வெயிட் ரொம்ப அதிகம்பா. இதோட வெயிட்டு ரொம்ப அதிகம் கம்பேர் வித் இந்த வார்ம் ஏரை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, தமிழ்நாடு லீவர்டு சைடு. சூப்பரியா லீவர்டு சைடு. இங்கிலீஷ் சொல்லணும்னா லீவர்டு சைடு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்டு லீவர்டு சைடு. தமிழ்நாடு வந்து லீவர்டு சைடு. சாரி, நான் மாதிரி சொல்கிறேன் நினைக்கிறேன். லீவர்டு சைடு தமிழ்நாடு சார், லீவர்டு சைடு. ஓகே, கேரளா வரும், மகாராஷ்டிரா வரும், தமிழ்நாடு வராது. ஓகேடா? சரி, ஓகேப்பா. ஓகே, அடுத்து ஃப்ரண்டல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரெண்டாவது டைப்பு ஃப்ரண்டல். ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தோன்னா ஓரோகிராஃபிக்கு. செகண்ட் நம்ம பார்க்குறது ஃப்ரண்டல் வந்து பார்த்தோன்னா வார்ம் ஏர் கூல் ஏர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஆகும்னா மேகங்கள் கிரியேட் ஆகும். வார்ம் ஏர் நல்லா வார்ம் ஏர் கூல் ஏர் ரெண்டுமே வேணும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும்? ஃப்ரண்டல் கிரியேட் ஆகும். இப்படியே கூட டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். எந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வார்ம் ஏர் கூல் ஏர் இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்டல்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் கிரியேட் ஆகும். ஃப்ரண்டல். ஓகே, என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃப்ரண்டல் வந்து ஃபார்ம் ஆகும், நான் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்குறது மூணாவது டைப் என்ன சொல்லுவாங்கன்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ நம்ம நாட்டில் அதிகமாக வந்து இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் தான் அதிகமாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்ப்போமா? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ அதை பற்றி பார்ப்போம். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக வந்து காற்று அந்த ஹீட் அதிகமாக இருக்கனால ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது சரௌண்டிங் உள்ள காற்றோட டென்சிட்டி என்ன ஆகும்? டென்சிட்டி ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். கன்வெக்ஷன் எடுத்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கீழே இருந்து காற்று மேலே போய் என்ன மேகமாக மாறும். மேகமாக போயிட்டு நமக்கு மழைப்பொழியை தரும். ஓகே, நமக்கு மழைப்பொழிவுக்கு காரணம், முக்கியமான காரணம் இந்த கன்வெக்ஷனல் தான். ஓகே, நமக்கு மழைப்பொழிவு ஏற்படுற காரணமே இந்த கன்வெக்ஷனல் ரொம்ப முக்கியமானது. மழைப்பொழிவு ஏற்படுற காரணம் இந்த கன்வெக்ஷனல் ரொம்ப முக்கியமானது. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இதுதான் காமனாக நடக்கக்கூடியது தான். இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் ரொம்ப காமனாக நடக்கும், ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய அந்த ரெயின்ஃபால். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நம்ம அடுத்தது போமா? ஃபைன். ஸோ நம்ம அடுத்தது கொண்டு போவோம். அப்போ இந்த இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா?
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அங்கே தான் கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் உருவாகும். இப்போ வெஸ்டர்ன் கார்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரோஜெனிக் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அண்ட் கேரளா இது ரெண்டுமே உங்களுக்கு எது கிரியேட் ஆகும் அப்படின்னா ஓரோகிராஃபிக். நெக்ஸ்ட் வந்து சோட்டா நாக்பூர் எடுத்துனா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அடுத்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகே, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸுமே உங்களுக்கு என்ன வரும், அதில் பட்டு மேலே தான் வரும், ஃப்ரெண்டில் வராது, ஓரோகிராஃபிக். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னால் பூர்வாஞ்சல். ஸோ இந்த மாதிரி பகுதியில் வருதா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ்ப்பா. மாரத்தான் செஷன் உங்களுக்கு வந்து சண்டே மேபி கொண்டு போவோம், அதுக்கு ரெடி ஆகிங்க. மாரத்தான் செஷன் நம்ம சண்டே கொண்டு போவோம். மாரத்தான் செஷன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கொஞ்சம் லாங் வீடியோவாக போடுவோம். ஓகே, மேபி சண்டே போகிறோம், நாளைக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 1 by 1 எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் NTPCயில் கேட்ட ஒரு கேள்விக்கு பெரிய லெவலில் நம்ம டயக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா இதுக்குமே நம்ம கொண்டு வர போகிறோம் அப்கமிங் கிளாஸில். அதனால் நீங்கள் ரெகுலராக வந்து 8 PM அது கரெக்டாக வந்து அட்டென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது மான்சூன் சொல்லுவாங்கப்பா. மான்சூன் அதாவது பருவக்காற்றுகள் நம்ம சொல்லுவோம் மான்சூன். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மான்சூன் அப்படின்னா பருவக்காற்றுகள். ஓகே, பருவக்காற்றுகள். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வின்டர். ஆக்சுவலாக வந்து சம்மர் டைம் எடுத்துக்கலாம். சம்மர் டைம்னால் நம்ம எந்த மாதம் சொல்லுவோம், உங்களுக்கு ஐ திங்க் விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சம்மர். ஓகே, சம்மர் டயத்தில் நமக்கு எந்த மாதம் எடுத்துக்கிறோம், மேபி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி ஏஜாக இருக்குதா. ஜூன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஜூன் 31 அந்த மாதிரி பீரியடில் வந்து சம்மர் வந்து இதாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு IDCJN இருக்குப்பா, இன்டர்நேஷ்னல் அண்ட் ட்ரேடு கன்வென்ஷன் ஜோன். அந்த கன்வென்ஷன் ஜோனு IDCJN சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதோட பேர் IDCZ, அதாவது இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஷன் ஜோன். இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஷன் ஜோன் அதோட உண்மையான பேர் இன்டர்ட்ராபிக்கல். ஓகே, இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஷன் ஜோன். ஸோ இன்டர்நேஷ்னல் கன்வர்ஷன் ஜோன். ஓகே, ஸோ அதுதான் மேஜர். ஓகே, இன்டர்நேஷ்னல் கன்வர்ஷன் ஜோன். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேலே கீழே போயிட்டு வரும். சம்மரில் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போவோம், அடுத்து விண்டரில் கீழே வரும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சம்மரில் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து லோயர் ப்ரெஷர் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஷன் ஜோன். இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவே நம்ம பார்ப்போம்பா. நான் வீடியோவே உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்காண்டி நம்ம கிளாஸ் முடிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடியோவே நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் எடுத்துனா ஜூன் 30 ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் வந்து லோ ப்ரெஷர் எப்போவுமே வந்து இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோனில் எப்போவுமே என்ன தான் இருக்கும், லோ ப்ரெஷர் இருக்கும். ஆல்வேஸ் லோ ப்ரெஷர். உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன், மேலே எழுதுறேன். ஆல்வேஸ் லோ ப்ரெஷர். ஸோ ஆல்வேஸ் லோ ப்ரெஷர். ஸோ நம்ம வீடியோஸ் பார்ப்போம்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீடியோஸ் ப்ளே பண்ணுவேன், அதுவுமே உங்களுக்கு பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரில் இருக்கும். அப்போ லோ ப்ரெஷர் இருக்கும்போது எப்போவுமே விண்டோட மாய்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு காற்று வந்து மூவ்மெண்ட்டே ஏற்படுது, காற்றோட மூவ்மெண்ட்டே ஏற்படுது. ஓகே, இதே வந்து உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு என்ன வரும், வின்டர் ரெயின்ஃபால் வரும். இந்த டயத்தில் வின்டர் ரெயின்ஃபால் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு IDCZ வந்து கீழே வந்துடும். IDCZ இப்போ மேலே வந்து பார்த்தா இங்கே இருக்க காற்றெல்லாம் இங்கே ஃபுல் பண்ணும், இங்கே இருக்க காற்றெல்லாம் இங்கே புரிவோம். சிம்பிள் கான்செப்டுப்பா. அதாவது ஹை டெம்பரேச்சர் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கன்வென்ஷனுக்கு பார்த்தா அந்த கன்வென்ஷன் மேஜராக இது என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர் இந்த கண்டிஷனில் எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் வந்து எங்கே போவோம், லோ டெம்பரேச்சர் தான் ட்ராவல் ஆகும். எப்போவுமே ஹை டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சர் தான் இது வந்து ட்ராவல் ஆகும். தட் இஸ் கால்டு கன்வென்ஷனல்
இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்வெக்ஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் கால்டு கன்வெக்ஷன். ஓகே, ஹை டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சர் போகிறது தான் அது கன்வெக்ஷன். ஓகே, ஸோ ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுமா? One second. Oh my God. Introducing Kit Kat Delights. ஸோ இது பார்த்தோன்னா உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வரேன். வாய்ஸ் மட்டும் லைட்டாக கேட்குதுன்னா பார்த்துக்கோங்க. Have a break. Have a Kit Kat. In India, the monsoon is not just a season but a celebration, bringing with it many associated elements, whether it is food, clothing or festivals. Monsoon not only influences our country's climate but also plays a critical role in the food security and various socio-economic factors. In today's video, we will discuss the monsoon, including its formation, retreat and more. Let's start by understanding the monsoon. Monsoon is actually an Arabic word derived from the word mausim, which literally means season of winds. Even in a meteorological context, the monsoon refers to a wind system that changes its direction and begins to blow in reverse during the year. The climate influenced by the monsoon wind is called monsoon type climate. Indian climate is a monsoon type. But before we move on to the monsoon type climate, let's try to understand the monsoon in more detail. The monsoon is not just found in India, but also many parts of the world, such as Southeast Asia. However, today we will limit our discussion mainly to the Indian subcontinent. Monsoon winds in India are mainly of two types, the southwest monsoon and northeast monsoon. The southwest monsoon occurs from June to September, and during this period most of the rainfall in the Indian subcontinent is due to these monsoon winds. On the other hand, the northeast monsoon is observed from October to November. It is also called the retreating monsoon. During this time, the rainfall is seen only in the parts of Tamil Nadu. Formation of monsoon. Monsoon is a very complex meteorological phenomena, and even now, meteorologists have not been able to fully explain it. Many scientists have proposed several theories to explain the monsoon, but none of these theories have been able to provide a comprehensive explanation. According to the modern theories, the formation of monsoon happens due to several factors. Let's understand these factors one by one. First reason for monsoon formation is the differential heating of land and water. Yes, lands heat up and cools down faster than water, which creates a pressure gap between the land and ocean, causing the reversal of winds. Second major reason for monsoon formation is shifting of the intertropical convergence zone, ITCZ. You may be wondering what exactly is the ITCZ? So, the ITCZ is a low pressure belt
near the equator where the trade winds converge. This is why it is called intertropical convergence zone. If you remember, we also mentioned ITCZ is in our cyclone video. You can check the link in the video description. During June and July, ITCZ shifts towards the north near the Tibetan Plateau, making the monsoon wind stronger. Similarly, during October-November, ITCZ shift towards the south of the equator, strengthening the retreating winds from the Indian subcontinent. The third reason for monsoon formation is the heating of the Tibetan Plateau. The Tibetan Plateau is a vast high-altitude plateau located in southwestern China. From March to June, this plateau heats up intensely, creating a low-pressure zone. As a result, the winds from the Indian Ocean, laden with water vapor, rush towards the low-pressure zone of the Tibetan Plateau. These are the southwest monsoon winds. As these winds travel, they cool down and the Indian subcontinent experiences rainfall. Additionally, another important factor influencing the formation of monsoon is the jet stream. The jet stream is a rapidly moving high-altitude wind system that travels in a zigzag pattern from west to east. ஸோ இதுவுமே முக்கியமான காரணம் ஓகேவா. அதாவது ஜெட் ஸ்ட்ரீம்னு ஒன்று சொல்லுவோம். ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற ஜெட் ஸ்ட்ரீம் ஓகேவா. நம்ம தரைப்பகுதியில் இருக்குது இவ்வளோ பார்த்து வெஸ்டர்ன் மான்சூன் பார்த்தீங்க, அது வந்து நம்ம தரைப்பகுதியில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பூமியோட மேல் பகுதியில் இருக்கிறதா ஜெட் ஸ்ட்ரீம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஓகே, தட்ஸ் கால்டு ஜெட் ஸ்ட்ரீம். While the exact role of jet stream in the monsoon formation is still unclear, there is a strong correlation between the onset of the monsoon and the withdrawal of the jet stream from the northern India. As the jet stream moves away, the Indian monsoon winds gradually begin to advance. In addition to these, certain periodic meteorological phenomena such as Indian Ocean Dipole, El Nino, La Nina also influences the formation and retreat of the monsoon. During நமக்கு வந்து எல்லினா ரொம்ப டேஞ்சர் ஓகேவா. எல்லினா வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சர். நமக்கு மழைப்பொழிவை கட்டுப்படுத்துறது தான் இந்த எல்லினோ. ஓகே, எல்லினோ வந்து நமக்கு இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இது வந்து நெகட்டிவ் சிக்னல் தான் எல்லினோ. எல்லினோ வந்து நமக்கு இருக்கக்கூடாதுமா ஓகேவா. El Nino events, monsoon winds tend to weaken, while during the La Nina, the monsoon winds become stronger over the Indian subcontinent. The Mozambique current in the Indian Ocean plays a significant role in monsoon formation. During this, a warm current that flows from the coastal area of Madagascar, which is a permanently high pressure zone. This is the Mozambique current. The wind carrying moisture from the ocean gets strengthened as they move towards the monsoon winds. Now, let us see how the monsoon actually sets in and then retreats. Onset of monsoons. During April and May, the Indian subcontinent heats up significantly, which creates an intense low pressure system on the Tibetan Plateau. Simultaneously, a high pressure system remains over the southern Indian Ocean. At the same time, ITCZ shifts to the 40-degree north latitude. The combined effects of these factors cause the wind from the Indian Ocean to rush to the Indian subcontinent. This is known as the southwest monsoon. As these winds travel across the Indian peninsula, they split into two branches. The first branch enters the Indian subcontinent from the Bay of Bengal, while the second branch travels parallel to the Western Ghats, moving towards the north. The second branch brings rainfall to the Western Ghats, Gujarat, Rajasthan, and even Delhi. During the July-August to September, after the rains, the monsoon winds reverse. The phenomena is called the retreat of monsoon. Retreating monsoon. The retreating monsoon begins with a temperature drop in the Indian subcontinent and the Tibetan Plateau. This causes a high pressure system to form over the Tibetan Plateau, initiating a reverse movement of the monsoon winds. By October-November, the ITCZ shift towards the south of equator, and the trade winds converge there, strengthening the retreating winds. One interesting aspect of the retreating monsoon is that it brings heavy rainfall only to Tamil Nadu. Yes, Tamil Nadu's topography is such that it receives rainfall
during the retreat மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்யும்பா. அப்போ தான் நமக்கு சூறாவளி காற்றுலாம் அதிகமாக கிடைக்கும், புயல்லாம் அதிகமாக ஃபார்ம் ஆகும். எப்போனா ரீட்ரீடிங் அப்படின்னா திரும்ப வரும்போது ஆக்சுவலாக வந்து அப்போ ஐடிசி விஜெட் வந்து கீழே இருக்கும். அந்த டயத்தில் தான் நமக்கு என்ன ஆகும், மழை அதிகமாக பெய்யும். பட் நம்ம சவுத் வெஸ்ட் மேன்ஸ் சொல்லுவாங்க. இந்தியாவில் மற்ற எல்லா இடத்துலையுமே சவுத் வெஸ்ட் மேன்ஸில் தான் அதிகமாக மழை பெய்யும். பட் இந்தியாவில் பொறுத்தவரையா நம்ம திரும்ப ரீட்ரீட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு வந்து மழை வரும்போது தான் ஆகும் இங்கே அதிகமாக மழை பெய்யும். Retreating monsoon months of October and November. The retreating monsoon lasts until February and March. Conclusion. So friends, this was a brief discussion on the formation and retreat of the monsoon. We will meet again in another. Okay, so இப்போ ஓரளவு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இதோட இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது போமா. ஓகே, ஸோ அப்போ மேன்சூனா என்னன்னு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கோம் பாப்பா. ஸோ புரிஞ்சுதா? ஓகே, இந்த கிளாஸ் ஓகேவாம்மா? புரிஞ்சிருக்கா? ஓகே, ஸோ நம்ம அடுத்து போவோம். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ரைன் ஷேடோ ரீஜன். ஓகே, ரைன் ஷேடோ ரீஜன் எதுவும் கேட்பாங்க. ஸோ ரைன் ஷேடோ ரீஜன் எதுவும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பட் அதோட கான்செப்ட் பார்த்துங்க. ரைன் ஷேடோ ரீஜன். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் லொக்கேட்டட் த ரைன் ஷேடோ ரீஜன். இப்போ நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல மவுண்டெயின் இருக்குது அப்படின்னா, மலைகள் இருக்குது அப்படின்னா, ஹில்ஸ் இருக்குது அப்படின்னா மவுண்டெயின் அல்லது ஹில்ஸ். இந்த இடத்துல இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விண்டுவேர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, விண்டுவேர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, விண்டுவேர்ட் சைடு. இது வந்து லீவேர்ட் சைடு சொல்லுவாங்க, லீவேர்ட் சைடு. இது என்ன சொல்லுவாங்க, லீவேர்டு சைடு, லீவேர்டு சைடு. ஓகே, தட்ஸ் ஆல்சோ கால்ட் மலை பெய்யக்கூடிய சைடு, ஷேடோ சைடு. ஓகே, ஸோ இதில் எது இருக்காங்க, கொச்சினா, கோவாவா, பூனேயா, சிலாங்கா. ஓகே, சிலாங்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். வெஸ்டர்ன் காட்ஸ், கேரளா, கொச்சின். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ், கேரளா, கொச்சின். ஸோ எந்த இடத்துல ரைன் ஷேடோ ரீஜன்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, இது வெஸ்டர்ன். ஸோ இதுக்கு ஆன்சர் இருக்குமா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ரைன் ஷேடோ ரீஜன்ஸ் எது ஒரு ஆன்சரு? ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கோவாவா, கொச்சினா, பூனேவா, சிலாங்கா. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பூனே தான் ஆன்சர். சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, பூனே மட்டும்தான் உங்களுக்கு ஷேடோ ரீஜன் இருக்குது. பூனே தான் இந்த இடத்துல இருக்கும். மற்ற எல்லாமே வந்து கொச்சின் ஓகே, கோவா ஓகே, அடுத்து சிலாங். ஓகே, சிலாங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும், மேகாலயாவில் இருக்கும். சிலாங் வந்து பார்த்தோன்னா மேகாலயா. ஸோ மேகாலயா ஹெவியான மழை பெய்யும். ஸோ அப்போ அது ஆன்சராக இருக்காது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பூனே. ஸோ இதான் வந்து ஷேடோ ரீஜன். ஓகே, ஷேடோ ரீஜன் அப்படின்னா அந்த சைடு மழைப்பொழிவு அங்கிட்டு கம்மியாக இருக்கும், அதுக்கு அடுத்து உள்ள பகுதி. அடுத்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன். இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான். இந்த இடத்துல இருக்க பகுதி, இந்த இடத்துல பகுதி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ஜாகிரபி பொறுத்தவரை சில பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கிற விஷயம். இந்த இடத்துல இருக்க அதாவது இந்த இடத்துல வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய எல்லா ரிவருமே என்ன சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளேனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்மெர்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து மெர்ச்சன்ட் இருக்குது, அது வேணாம் உங்களுக்கு. சப்மெர்ஜ்டு. ஓகே, இந்த சைடு இதெல்லாம் சப்மெர்ஜ்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்னன்னா தண்ணிக்குள்ளே பூந்து உள்ளே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். தண்ணிக்குள்ளே உள்ளே மூழ்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது தட்ஸ் கால்டு சப்மெர்ஜ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜ்டு அப்படின்னா புதுசாக வந்து கோஸ்டல் உருவாகிட்டே இருக்கும். ஏன் உருவாகுது அப்படின்னா உங்களுக்கு இங்கிட்ட இருக்க வரக்கூடிய தண்ணி எல்லாமே இதில் வாட்டர் ரிவர் எல்லாமே இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு இந்த அலுவியல் சாயில் நம்ம படித்தோமா, அலுவியல் சாயில், அந்த வண்டல் மண் சொல்லுவோம், அலுவியல் சாயில். அதை எடுத்து வந்து இங்கே இடத்துல டெபாசிட் பண்ணும். டெபாசிட் பண்ணும்போது இந்த இடத்துல சில கடற்கரை வந்து இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல கடற்கரை பகுதி ரொம்ப அதிகம். இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கப்பலை கூட, ஷிப்பை கூட என்ன பண்ண முடியாது, நிப்பாட்ட முடியாது. ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் சிலதை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக சிலதை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதே தெரிஞ்சு ஆர்டிஃபிஷியலாக சிலதை என்ன பண்ணுவாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ வெஸ்டர்ன் காட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்மெர்ஜென்ட் இருக்குது, அடுத்து எமர்ஜென்சி பிளேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் சில வேறு என்ன விஷயங்களாக இருக்குது பார்த்தோன்னா அதோட பேர். இது வந்து கொங்கன் கோஸ்ட்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, இது பேர் கொங்கன் கோஸ்ட்டு. இதோட பேர் கொங்கன் கோஸ்ட்டு. தட் இஸ் கால்டு கொங்கன் கோஸ்ட்டு. ஓகே, கொங்கன் கோஸ்ட் எங்கே இருக்கணும், இந்த மாதிரி கர்நாடகா அண்டு குஜராத் வராது, கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஓகே, அடுத்து கோவா. இந்த இடத்துல இருக்கிற என்ன சொல்லுவாங்கன்னா கொங்கன் கோஸ்ட்னு சொல்லுவாங்க, கொங்கன் கோஸ்ட்டு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மலபார் கோஸ்ட்டு. ஓகே, மலபார் கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து மலபார் கோஸ்ட்டு, கேரளா இருக்கிறது எல்லாமே மலபார் கோஸ்ட்டு. அப்படியே பேரலா எடுத்தீங்க அப்படின்னா கோரமண்டல் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் மெயினான பிளேஸ் வந்து கோரமண்டல் கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பையம் காட்ஸ் கோரமண்டல் கோஸ்டல். அதுக்கு மேலே எடுத்தோன்னா ஆந்திரா கோஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நார்த்து சர்க்கார்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜன் என்ன சொல்லுவாங்க, நார்த்து சர்க்கார். இது வந்து கர்நாடிக் பிளெயின். உட்கல் கோஸ்ட்டு. ஓகே, ஒடிசா பகுதியில் இருக்குது உட்கல் கோட்டு. ஒடிசா பகுதியில் இருக்குது உட்கல் கோஸ்ட்டு. ஸோ அது மாதிரி வகைப்படுத்துவாங்க. ஓகே, அதே தெரிஞ்சுங்கன்னா அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகா லேக் இருக்குலே வந்து லார்ஜஸ்ட்டு லேக்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகா லேக். ஓகே, லார்ஜஸ்ட் லேக்கு ஸ்ரீகா லேக். இது வந்து சால்ட் லேக்னு சொல்லுவோம். சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சால்ட் லேக். அதேமாதிரி புலிக்கட் லேக். புலிக்கட் லேக் வந்து ஆந்திரா கர்நாடகா, சரி ஆந்திரா தமிழ்நாடு இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்குது தான் புலிக்கட் லேக். ஸோ ஆந்திரா ஒரு சைடு, அதுக்கடுத்து தமிழ்நாடு ஒரு சைடு, அதுக்கு புலிக்கட் லேக். ஓகே, அடுத்து கத்தியவார், அடுத்து கல்ஃப் ஆஃப் கேம்பை. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. குஜராத்தில் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஒன்று கட்ச் மேலே இருக்க இந்த பகுதி பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கட்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜன் வந்து என்ன சொல்லுவாங்க, கட்ச் ரீஜன். இந்த ரீஜன் இஸ் கால்டு கட்ச் ரீஜன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்கிறது கத்தியவார். ஓகே, கத்தியவார் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டு வச்சுங்க. இதுக்கு இடைப்பட்ட இந்த பகுதி வந்து சொல்லுவாங்க கல்ஃப் ஆஃப் கேம்பைன்னு சொல்லுவாங்க. கல்ஃப் ஆஃப் கேம்பை. ஓகே, ஆல்சோ கால்டு கல்ஃப் ஆஃப் கேம்பட். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து மீட்டிங் பாயிண்ட். ஸோ மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி இந்த மாதிரி மூணு கண்ட்ரிலாம் சேர்ந்து இருக்குது தான் மீட்டிங் பாயிண்ட். ஓகே, மூணு பாயிண்ட்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் அந்த மீட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா? விச் ஆஃப் த பாயிண்ட் வேர் த இந்தியா, சைனா, மியான்மார் மீட்? ஸோ அது என்ன பாயிண்ட் தெரியுமாப்பா அதுக்கு ஆன்சரு? ஓகே, மேபி ட்ரீசெங்கல் பாசஸ். ஓகே, ஆக்சுவலாக அந்த நேமே அப்படி தான் இருக்கோ. ட்ரைசெங்கல் பாஸ், நோ. டிபு பாஸ், கிப்புத்து பாஸ், ஆங்கிள் பாஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அதை போட டயக்ராம் பார்த்தா தெரியுமா? தட்ஸ் கால்டு ட்ரைசெங்கல் தான்ப்பா. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசெங்கல் பாக்ஸ். ஓகே, பட் அது இன்னொரு பேர் இருக்கும் ட்ரைசெங்கல் பாக்ஸு. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இது வராமல் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டோக்லாம் பிளாட்டுன்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா டோக்லாம் பிளாட்டிவ் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகே, டோக்லாம் பிளாட்டிவ். ஓகே, டோக்லாம் பிளாட்டிவ். ஸோ அந்த பகுதியில் உங்களுக்கு என்ன இருக்கும், டோக்லாம் பிளாட்டிவ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டோக்லாம் பிளாட்டிவ் தான் கரெக்டான ஆன்சர். ஆல்சோ கால்டு ட்ரைசெங்கல் பாஸ். ஓகேவா, ட்ரைசெங்கல் பாஸ். ஓகே, அப்போ மற்றெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இது எல்லாமே அருணாச்சல பிரதேஷ்ப்பா. இது எல்லாமே எங்கே இருக்குது, அருணாச்சல பிரதேசில் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிப்புத்துன்னு இருக்குது. கிப்புத்து வந்து பார்த்தீங்கன்னா மியான்மார் இருக்கும். ஓகே, கிப்புத்து. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கிப்புத்தூர் தான் ஆன்சர். இதுக்கு சி வந்து ஆன்சர். ஓகே, ஏ கிடையாது, இது சி வந்து ஆன்சர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிப்புத்து ஆன்சர். உங்களுக்கு மியான்மார், சைனா அண்ட் இந்தியா இது எல்லாமே மிங்கிள் பண்ணியது கிப்புத்து. ஓகேவா, கிப்புத்து இதான் அதான ஆன்சர். நம்ம ஒன்றா பார்ப்போம். ஓகே, சொல்யூஷன் பார்த்துருவோம் கண்டிப்பாக. இப்போ இதோட ட்ரைசெங்ஷன் இதை தான் ட்ரைசெங்ஷன் சொல்லுவாங்க. சிக்கிம். ஓகே, சிக்கிம்னா இந்தியா, பூட்டான் அண்ட் திபெத். சிக்கிம், பூட்டான், இது இஸ் கால்டு ட்ரைசெங்கல். ஓகேவா, ட்ரைசெங்கல் பாஸ் இது மூணு தான்ப்பா. ஒன்று சிக்கிம்னா உங்களுக்கு இடம் வரும் இந்தியா, திபெத்து, சைனா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டான். இந்த மூணு கண்ட்ரி சேர்த்துக்கூட இந்த பகுதி தான் டோக்லாம் பிளாட்டிவ் சொல்லுவாங்க. இந்த பகுதி தான் என்னது, டோக்லாம் பிளாட்டிவ் சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்டு ட்ரைசெங்கல்னு சொல்லுவாங்க. ட்ரைசெங்கல் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் எந்தெந்த கண்ட்ரி அது பேர் டோக்லாம் பிளாட்டிவ், தட்ஸ் கால்டு டோக்லாம் பிளாட்டிவ். ஓகேவா, ஸோ அடுத்தது பார்ப்போம்.
டோக்லாம் பிளாட்டியூ. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல அருணாச்சல பிரதேசில் ரொம்ப முக்கியமானது அருணாச்சல பிரதேஷ், நம்ம அஜ்ஜவ் டிஸ்ட்ரிக். ஓகே, ஆக்சுவலாக இருக்குது லாஸ்ட் அருணாச்சல பிரதேசில் கடைசியாக இருக்குது அச்சோர் டிஸ்ட்ரிக். ஓகே, இதுவுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மியான்மர் இந்த சைடு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன வரும், சைனா கிட்ட வரும். ஓகே, அச்சோவ் டிஸ்ட்ரிக். ஸோ இந்திரா போல் சொல்லுவாங்க நார்த் மோஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எடுத்திங்க அப்படின்னா நார்த்தில் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன இருக்கும் பார்த்தோன்னா இந்திரா கோல். நார்த்தில் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்ன இருக்கும் பார்த்தோன்னா இந்திரா கோல். லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து இந்திரா கோல். லாஸ்ட்டில் இருக்குது இந்திரா கோல். லடாக்கில் இருக்கும் நார்த் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்து குஜராத் ரீஜன் எடுத்துருவாங்க குவாகர் மோதி இதுக்குள்ள லாஸ்ட்டாக இருக்குது குவாகத்தர் மோதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா திபெத்து. ஓகே, திபெத்து வந்து பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசில் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா திபெத்து. அடுத்து சவுத் இந்தியா நமக்கு தெரியும். சவுத் இந்தியா வந்து கன்னியாகுமரியில். ஓகே, கோமரைன்னு சொல்லி ஒரு பிளேஸ் வரும், கோமரைன். அடுத்து சவுத் மோஸ்ட் இது வந்து இந்திரா பாயிண்ட், ஆல்சோ பேமலின் பாயிண்ட். ஓகே, ஸோ சவுத் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த அந்தமான் நிக்கோபாரில் இந்த பிளேஸுமே ரொம்ப முக்கியம் பாயிண்ட். ஓகே ஃபைன். ஓகேவா? ஸோ டுமாரோ மார்னிங் ரிமைனிங் செஷனை டுமாரோ பார்ப்போம். பாகர், அடுத்து வந்து பார்த்தோன்னா ட்ரெடிஷனல் வாட்டர். ஸோ அதெல்லாம் என்ன, ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் வே, ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் வேனா எங்கே மெயினாக லொக்கேட் ஆகுது, அடுத்து நார்த்தன் பிளேனா என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நார்த்தன் பிளேன். ஓகே, ஸோ மேபி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நார்த்தன் பிளேன். ஓகே, நார்த்தன் பிளேன் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் நார்த்தன் பிளேன். அதோட மொத்தம் லென்த்து கேட்குறாங்க வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வரையா. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்ல தெரியுமா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பாப்போம். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் நார்த்தன் பிளேனில்? அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ லென்த்து வரும்னு பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கம்மா. சூப்பரியா ப்ரூ சூப்பர்மா. ஸோ 2400 இதோட லென்த்து, டோட்டல் லென்த்து. ஓகே, இதுக்குள்ளே வந்து இதோட லென்த் வந்து 2400. இது அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தா கங்கா இருக்குல்ல, கங்கா ரிவர், அதோட இதுவுமே சேம் தான். ஸோ கங்காவோட லென்த்துமே கிட்டத்தட்ட 2400 தான். அதே மாதிரி இதோட மொத்த பிளேனுமே 2400. நார்த்தன் பிளேன் இது எல்லாமே பிளேன் அப்படின்னா உங்களுக்கு அலுவியல் சைடில் அதிகமாக இருக்கும். அலுவியல் சாயில் என்னாகும் அதிகமாக இருக்கும். பிளேன் அப்படின்னா அலுவியல் சாயில் வந்து அதிகமாக இருக்கும். பிளேன் அப்படின்னா அலுவியல் சாயில் அதிகமாக இருக்கும். பிளேன் அப்படின்னா அலுவியல் சாயில் அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் பெரிஃபெரல் எக்ஸ்பிரஸ், த ஈஸ்டர்ன் பெரிஃபெரல் எக்ஸ்பிரஸ் வே இஸ் அ பில்டு டி கன்சஸ்ட் த டிராஃபிக் அண்ட் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு அதை பார்த்தாவே தெரியும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு பெரிய அளவில் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னா உங்களுக்கு ரோடு இதுதான் நம்ம ஹைவே சொல்லுமா, அந்த ஹைவே போகிறது தான் எக்ஸ்பிரஸ் வே. இது எந்த எக்ஸ்பிரஸ் வே உங்களுக்கு அந்த டைகர்ஷன் இது குறைக்கிறது, அதாவது அந்த எளிமையாக ஆக்குறது அப்படின்னா டெல்லியா, சென்னையா, மும்பையா, பெங்களூரா? இதுக்கான ஆன்சர் வந்து டெல்லி. ஓகே, டெல்லி டைகர்ஷன் குறைக்கிறது தான் இந்த எக்ஸ்பிரஸ் வே. ஓகே, அடுத்து டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னா ஓகே, இது எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? டெரிட்டோரியல் வாட்டர், இந்தியா டெரிட்டோரியல் வாட்டர் எக்ஸ்டெண்ட் அப் டு ஹவு மெனி நாட்டிக்கல் மைல்ஸ் ஃப்ரம் த பேஸ் லைன்? பேஸ்லேருந்து எவ்வளோ லைனுக்கு வந்து அந்த என்ன பேர் என்ன அப்படின்னா டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னா என்ன புரிஞ்சுங்க, அங்கே நீங்கள் வந்து மீன் பிடிக்கலாம், அங்கே உள்ள ரிசோர்ஸஸை நீங்கள் சுரண்டலாம். ஓகே, அதாவது உங்களுக்கு கனிமங்கள் எதாவது இருக்குது அப்படின்னா, மினரல்ஸ் சோர்ஸஸ் எதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்டர்னல் பகுதி கொடுத்துருப்பாங்க, அதான் டெரிட்டோரியல் வாட்டர். ஏன்னா நம்ம வந்து லேண்டை வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிடுவோம், பட் வாட்டர் வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியாது. ஓகே, அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்தியா டெரிட்டோரியல் வாட்டர் எக்ஸ்டெண்ட் அப் டு ஹவு மெனி நாட்டிக்கல் மைல்ஸ் கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் ஒரு தெரிஞ்சாக்கில் நல்லாயிருக்கும். ஓகே, ப்ரூஸ் தெரியலம்மா, ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது தெரிஞ்சால் 100 நாட்டிக்கல் மைலா, 24 நாட்டிக்கல் மைலா, 200 நாட்டிக்கல் மைலா, 12 நாட்டிக்கல் மைலா? இந்தியாஸோட டெரிட்டோரியல் வாட்டர். ஓகே, அது நல்லா வச்சுக்கணும். இந்தியாவோட டெரிட்டோரியல் வாட்டர். ஓகே, இந்தியாவோட டெரிட்டோரியல் வாட்டர் அந்த மாதிரி வகைப்படுத்தும் போது 100, 24, 200 அண்டு 12. ஸோ இதை எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 12, இதோட ஆன்சருமே என்னது 12 தான் ஆன்சர். ஓகே, டெரிட்டோரியல் வாட்டர், டெரிட்டோரியல் சி அல்ல டெரிட்டோரியல் வாட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது எல்லாமே நாட்டிக்கல் மேலே தான்ப்பா. தட் இஸ் கால்டு டெரிட்டோரியல் வாட்டர். ஓகே, டெரிட்டோரியல் வாட்டர்.
டெரிட்டோரியல் வாட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், எக்கனாமிக் ஜோன். ஓகேவா? அடுத்து 24 எடுத்தீங்க அப்படின்னா அது தட் இஸ் கால்டு கண்டிஜென்சி ஜோன். கண்டிஜென்சி ஜோன் 24 நாட்டிக்கல் மைல். ஒன்றும் கிடையாதுப்பா. டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி வந்துடும். டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி வந்துடும். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். ஓகே, நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். அடுத்து கண்டிஜென்சி ஜோன். கண்டிஜென்சி ஜோன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு நடுவில் இடைப்பட்டது. ஓகே, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கும் டெரிட்டோரியல் வாட்டருக்கும் இடைப்பட்ட சில பகுதியை வந்து கரெக்டாக வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. எப்படி நம்ம லேண்டில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ ஒரு டேப் வச்சு, அதேமாதிரி வாட்டர் நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டிஜென்சி ஜோன் சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 24 நாட்டுகள் மேலே அலோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? ஓகே ப்ரூஸ், தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே, நீங்கள் ஒத்துக்கிட்டே பெரிய விஷயம் தான், ரொம்ப சிம்பிள் தான். இது எதுக்குனாப்பா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அமெரிக்கா இல்லைனா சைனா இவங்களாம் சண்டை போடுவாங்க அடிக்கடி. எதுக்குன்னா எங்கள் எல்லைக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க, எங்கள் எல்லைக்குள்ளே இவங்க கப்பல் கொண்டு வந்துட்டாங்க, இந்த எல்லை வந்து எங்களோடது. அந்த மாதிரி சைனாலாம் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. சவுத் சைனா சீலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுத் சைனா சி, அந்த சீயே வந்து அந்த கடலே வந்து எங்களோடன்னு சொல்லிட்டு யார் ஆர்கியூ பண்ணுறாங்க? சைனா வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இப்போ சென்னை பீச் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்னை பீச்சே இங்கே இருக்குது. சென்னை பீச்சில் வந்து மாதிரி கடல் தண்ணிலாம் பார்த்துருப்பீங்க, அலைகள்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்போ சென்னை பீச்சில் வந்து அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஹை டைடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது மழை ரொம்ப அதிகமாக டைடுனா உங்களுக்கு ஹை டைடு. ஓகே, டைடுனா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா அதான் டைடு. அந்த டைடில் இருந்து உங்களுக்கு 12 நாட்டிக்கல் மைல் வரும். ஓகே, 12 நாட்டிக்கல் மைல்னால் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர். சரி, அதோட ஜஸ்ட் 1.6 மல்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டி பண்ணும்போது உங்களுக்கு கிலோமீட்டர் வரும். இந்த நாட்டிக்கல் வரைய கவர்மெண்ட் தான் ஃபுல் அத்தாரிட்டி. கவர்மெண்ட்டு ஹேவ் ஃபுல் பவர். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல உள்ள தோண்டலாம், சுரங்கலாம். ஓகே, அந்த இடத்துல கப்பல் கட்டலாம், எல்லா வகையான ரைட்ஸுமே இருக்குது. ஜஸ்ட்டு 12 நாட்டிக்கல் மைலுக்கு மட்டும்தான். 12 நாட்டிக்கல் மைல். எஸ், வேவ். அதாம்மா, வேவ் தான், கரெக்டு தான். ஓகேவா? வேவ்ஸ். அடுத்து கவர்மெண்ட் ஃபுல் அத்தாரிட்டி மறந்துடாங்க. டெரிட்டோரியல்னா எல்லாமே செஞ்சுக்கலாம். அடுத்து இதுக்கும் இன்னொரு 12 நாட்டிக்கல் மைல் போட்டு ஒரு கண்டிஜென்சி ஜோன். கண்டிஜென்சி ஜோன்னா ஒரு சேஃப் ஜோன் மாதிரிப்பா. அதாவது இந்த பஃபர் ஜோன் ஒரு வார்த்தையில் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஓகே, இங்கே பிரச்சனை வந்தால் பெரிய விஷயம் கிடையாது. இதுலேருந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா உங்களுக்கு யுனைடெட் நேஷனல் கன்வென்ஷனல் லா ஆன் த சி, இவங்கள்ட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். யுனைடெட் நேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் நம்ம சொல்லுவோம், லா ஆன் சி. ஓகேவா? லா ஆன் த சி. ஓகே, கன்வென்ஷன் அந்த வார்த்தை வரும். கன்வென்ஷனல், யுனைடெட் நேஷனல் கன்வென்ஷன் ஓகே ஆஃப் லா ஆன் த சி. ஸோ அந்த கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் அங்கே ஏதாச்சும் ஒரு மினரலை வந்து எடுக்கிறோம், இல்லைனா ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? UNCLO, அந்த மாதிரி யுனைடெட் நேஷனல் லா ஆன் த சி, அதுகிட்ட நீங்கள் என்ன சைன் வாங்கணும். ஓகேம்மா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதான் வந்து என்னது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இது யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷனல் கன்வென்ஷனல் ஆன் லா ஆஃப் சி. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் முடியுது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, டுமாரோ வந்துருக்குமா? தேங்க்யூ ஸோ மச்.